வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆங்கில ஊடகம் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பங்களாதேஷில் இந்து மதத்துடைய தலைவர் அரெஸ்ட்டு, அதனைத் தொடர்ந்து பலவிதமான விவாதங்கள். ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பதட்டமான சூழ்நிலை டாக்காவில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதானி விஷயம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம். இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒன்று புரியும். இது அதானி அப்படிங்கிறத திசை திருப்பதற்கு பிஜேபி நிறைய வேலைகளை கையாளும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சிரிக்காமல் கேட்கணும், கோர்ட்டு மேட்ரு. அதனால தான் பேச வேண்டியதாகுது. ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை வச்சுருக்காரு, பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது. அதனால் நேற்று ஒருத்தர் போய், ஏற்கனவே வழக்கு இருக்குது, நேற்று ஒருத்தர் போய் கேட்டு இன்றைக்கி ஒன்றிய அரசு சொன்ன பதில் தான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆகுது. என்ன சொல்லணும்? மோடி இந்தியரான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஒன்றிய அரசு ஆமாங்க இந்தியர் தாங்க, இந்தியர் ஆதார் அட்டையெல்லாம் வச்சுருக்காருன்னு சொல்லணும். அமித்ஷா இந்தியர்னா இந்தியர்னு சொல்லலாம். திடீர்னு இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லுது கோர்ட்டில்? இல்லை அவர் சிட்டிசன்ஷிப்பை நாங்கள் ஆராய்ஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இரட்டை குடியுரிமை அவர் வைக்கலை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லலை. அவருடைய சிட்டிசன்ஷிப்பை நாங்கள் ஆராய்ஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் தேதி ராகுல் காந்தியுடைய சிட்டிசன்ஷிப் ரத்து செய்யப்படுமா? ஏன்னா இரட்டை குடியுரிமை வைத்துட்டு இருந்தால் அது இந்தியா அது மோடி மற்ற எந்த விஷயத்தையும் மறந்துடுவார். பிஜேபி தலைவர் ஒருத்தர் சொல்கிறார், மோடி எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவர். அவர் ஒரு கடவுள் சாந்தமாகவும் அதே நேரத்தில் அறிவார்ந்தும் இருப்பார். எப்படி சவார்கர் சிறையில் இருக்கும்போது பறவை அப்படியே அவர் பறவையாக உருவெடுத்து இந்திய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சுற்றி பார்த்தாரோ, எப்படி கும்பகர்ணன் இராணுவ தளவாடங்களை வைத்திருந்தாரோ, எப்படி விமானத்தை பரத்வாஜ் முனிவர் கண்டுபிடிச்சாரோ, இதெல்லாம் பிஜேபி சொன்னது. அதே போல் மோடி அவர்களுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும். ஆனால் அவர் இந்த பாதுகாப்புங்கிற விஷயத்தை சமரசம் பண்ண மாட்டார். ராகுல் காந்தி யாருக்குமே தெரியாமல் இவ்வளவு நாளாக 2 இரட்டை குடியுரிமை வச்சுருக்கிறது இப்போ தான் மோடிக்கு தெரியும். உடனே அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டார், ஏங்க இது முடியாதுங்க, என்னால் எனக்கு பிரதமராக இருக்கவே ஆசை இல்லை. ஏன்னா இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு இந்தியாவில். எப்படி ராகுல் காந்தி பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்பும் இந்தியா சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்கலாம், உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூட ரொம்ப சீரியஸாக பேசுகிறார் அவர். நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு ஆளுநர் கும்பகர்ணனை பற்றி பேசுகிறாங்க, இன்னொருத்தர் காமெடியாக பேசுகிறார். இதெல்லாம் என்னங்க இங்கே போய் இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே புரியல. அதாவது ஒன்றும் திடீர்னு நம்ம ஆளுநர் சொல்கிறாரு, இல்லை அதாவது இந்தியாவில் ஜெயிச்சா வெற்றி கொண்டாடுவாங்களாம், தோற்றா இவிஎம் மேலே சொல்லுவாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கூத்துல கோமாளின்னு பண்ணிகிட்ருக்காரு. வேறு என்ன பேசுகிறதுன்னு நம்ம தெரியல இவங்களை பற்றிலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமாக நம்ம கவனித்தில் இருக்கிறது, ராகுல் காந்தியினுடைய அந்த குடியுரிமை சர்ச்சை இப்போ ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காரணம் தெரியும். ஐயா அங்கே அதானி பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, அதனால் வருது சார். இது என்ன சார் பெரிய விஷயம்? அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வருவது ஜனநாயகத்துக்கு நல்லதா? ஏன்னா இதை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களை அதை என்ன மேட்ருன்னு சொல்லிடுறோம். இன்றைக்கி தான் அந்த பிரச்சனை வருது, ஒரு வழக்கு வருது. ராகுல் காந்தியினுடைய இரட்டை குடியுரிமை உள்ளவரா அப்படின்னு விசாரித்து சொல்ல வேண்டியது யாருன்னா நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட். யார்? நம்ம அமித்ஷா. அவங்க இது கேஸ் எவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்குது, கொஞ்சம் யோசனை பாருங்கள். உடனே இடி சிபிஐ வச்சு டக்குன்னு போய் பண்ணுறீங்க. நாங்கள் அது தப்பு நடக்கக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாருங்கிறீங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக ஆயிட்டார். அவர் இந்திய குடியுரிமை வச்சுருக்காரா, இரட்டை குடியுரிமை வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் எம்பியாக நிற்கும் போது உங்களுக்கு தெரியாதா? ஏங்க 3-4 தடவை எம்பி ஆகிட்டாருங்க அவர், இன்னும் தெரியாதா உங்களுக்கு? அவர் இரட்டை குடியுரிமை ஒன்றும் இல்லை. இப்போ பிரியங்கா காந்தி இப்போ வயநாடு என்னாரே, எப்படி அவருக்கு ஜெயிச்சாருன்னு சொன்னீங்க? நிற்கும் போதே தடுத்திருக்க வேண்டியதானே? அப்போ உங்கள் திட்டம் என்னென்னா, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, வளர்கிறாங்களான்னு பார்ப்பீங்க. கொஞ்சம் வளர்கிற மாதிரி தெரிஞ்சால் என்ன பண்ணலாம், அவர்களை நேஷனல் ஹெரால்டு வரக்கெல்லாம் முடக்கலான்னு பண்ணிங்க. சோனியா காந்தியை கூப்பிட்டு 2 நாள் விசாரிச்சிங்க, ராகுல் காந்தியை கூப்பிட்டு 2 நாள் விசாரிச்சிங்க. ராகுல் காந்தி சொல்லிட்டார், சூப்பராக பொழுது போகுதுங்க, போய் உட்காந்தா திரும்பியே கேள்வி கேட்டது திரும்பி கேட்குறாங்க, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டார். அப்போ அதுலேயும் அவரை அட்டாக் பண்ண முடியாது. ராகுல் காந்தி அங்கே சொத்து சேர்த்தார், இங்கே சொத்து சேர்த்தாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோனியா காந்திக்கு பல கோடிக்கு சொத்து இருக்குது, நேரு குடும்பம் சம்பாதிச்சிட்டாங்கிற மோசமான கதையை கட்டிகிட்டு இருக்காங்க. அது கோர்ட்டில் நிற்காது, ஒன்றும் நிற்காது. அப்போ ராகுல் காந்தியை பற்றி என்ன தான் பேசுவீங்க? எம்பி ஃபண்டை திருடிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை மன்மோகன் சிங் ஏமாற்றிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை மன்மோகன் சிங் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி எதுவுமே சொல்ல முடியாமல் என்ன பண்ணலாம்? பிரியங்கா காந்தியுடைய கணவர் வதேரா நிறைய சொத்தை முடக்கிட்டார், ஹரியானா மாநிலத்தில்ங்கிறாங்க.
உடனே மக்கள்லாம் கேட்குறாங்க, அங்கே ஹரியானாவில் உங்கள் ஆட்சி தானே போன 5 வருஷம் இருக்குது, நீங்கள் நிறையா கேஸ் போட்டிருக்கலாமே ஐயா, மோடி ஐயா, என்னையா திடீர்னு இந்த ஞான உதயம், இப்பயும் நீங்கள் தானே ஐயா முதலமைச்சராக, உங்கள் கட்சி தானே முதலமைச்சராக இருக்காங்க. அதான் பிரியங்கா காந்தி சொல்கிறாங்களே, சூப்பர் வதரவே சொல்கிறார், ஐயோ எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க ஐயா, எனக்கு லேண்டே இல்லை, அதெல்லாம் எப்பயோ ஒன்று விட்டுட்டாங்கிறாரு. அப்போ அந்த லேண்டெல்லாம் எங்கேயா போச்சு கேட்பாங்களா இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி அதானி அப்படிங்கிற செய்தி மறக்கடிக்கப்பட வேண்டுங்கிறதுனால இன்றைக்கி இந்த சிட்டிசன்ஷிப் பிரச்சனை வந்துருச்சு. இதில் எழக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த மாதம் டிசம்பர் 19ஆம் தேதி மறுபடியும் கோர்ட்டில் இந்த விஷயம் வரப்போகுது. அப்போ ஒன்றிய அரசு தகவல் சொல்லும். நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க என்ன தகவல் சொல்லுன்னு. ஆமாங்க, அவர் பிரிட்டிஷ் குடியுரிமை வைத்தவர் தான், தேசபக்தியில் நாங்கள் சமரசமே பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? மிகுந்த கனத்த இதயத்துடன் எதிர்க்கட்சி தலைவருங்கிற போஸ்ட்டை அவர் ரிசைன் பண்ணணும். ஒரு எம்பியாக இருக்கவே தகுதி இல்லை. ஏன்னா இனிமேல் இந்தியா என்ன ஆகும்? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து யாரோ ஒருத்தர் இருக்கணும். ராகுல் காந்தி வேஸ்ட்டு தான், அதனால் அவர் போஸ்ட்டை தூக்குறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் பிஜேபி பேசுவாங்க. அதோடு சேர்ந்து நம்ம சோனியா காந்தி அவங்களும் குடியுரிமை இருக்கும், பிரியங்கா காந்தி, மொத்த பேர் 3 பேரையும் நீங்கள் வந்து குடியுரிமை இல்லைன்ட்டிங்கன்னா அடுத்து இன்னும் எலெக்ஷன் 4 வருஷம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எப்படி அரசியல் பண்ண முடியும்? அவங்க காங்கிரஸ் கட்சி முடிஞ்சா நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தால் தானே கேள்வி கேட்பீங்க. எங்கள் ஐயா ஜியை வந்து நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வச்சு நீ கடவுளா அப்படியா இப்படின்னு கேட்டிங்களா? விடுவோமா அவங்கள? உங்கள் குடும்பத்தை எந்த நிலைமையில் நிறுத்துகிறோம் பாருங்கள், ஐயா வேலை பார்ப்பார். மறுபடியும் சொல்கிறோம், தேவையில்லாமல் அமைதியாக இருக்கவங்களுக்கு தேவையில்லாமல் சீட்னாங்கன்னா 450 சீட்டு ஜெயிப்பாங்க. நீ எழுதி வச்சுக்காங்க, இது மட்டும் இவர் பண்ணட்டும், இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன, அப்படி ராகுல் காந்தியை வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்ட்டு இந்தியா விட்டு வெளியே அனுப்பிடுவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தேவையில்லாமல் ஒரு தேவையில்லாமல் அமைதியாக மக்கள்கிட்ட வந்து இருந்துகிட்ருக்காங்க. என்ன நினச்சிட்டு காங்கிரஸுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா முழுக்க எவ்வளோ வியாபித்திருக்கக்கூடிய கட்சி, நீ என்ன நினச்சிட்ருக்கீங்க? போராட்டம் பண்ண மாட்டாங்களா சார்? என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இந்த இப்போ சம்பல் மசூதியில் உள்ள வந்து ஆய்வுங்கிற பேரில் ஒரு 3 பேர் இறந்தாங்களே, அந்த மாதிரி ஈஸியாக கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லாமல் தேன் கூட்டில் கையை வைக்கிறாரு மோடின்னு தான் நம்ம நினைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தவறான பிரச்சனை. இந்தியாவில் இருக்க எந்த மக்களை வேணால் இன்றைக்கி கூப்பிட்டு கேளுங்க, பிஜேபிக்காரருக்கு தெரியும், பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். ஏங்க ராகுல் காந்தி குடியுரிமை, ஆமாங்க அதானி பிரச்சனை வருது, அதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறாரு சொல்லுவாங்களா இல்லையா? இதனங்க புது பிரச்சனை. ஒவ்வொருத்தரையும் ஒரு எம்பி எலெக்ஷனில் ஜெயிப்பார், உடனே என்ன பண்ணுறது, இல்லை அவர் வந்து மோடின்னு தப்பாக பேசிட்டாருன்னு ஒரு தடவை பதவி நிற்கும், மறுபடியும் பதவி கொடுப்பீங்க. இப்போ இந்த கேஸு என்ன, அந்த விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா நாட்டில்? அதானிங்கிற ஒருத்தர் நிலக்கரியில் கொள்ளையாக அடிச்சிருக்காரு. என்ன அதானி அவர்களுக்கு நடுவில் புரோக்கர் மாதிரி ஒரு ஆளை நீங்களே உருவாக்குறீங்க. அதுக்கு தான் அங்கேருந்து தான் நீங்கள் வாங்கணுன்ட்டு மாநிலங்களை கட்டாயப்படுத்துகிறீங்க. இல்லைன்னா சப்சிடி கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, ஆந்திரா கிந்திரா எல்லாம் சத்தீஸ்கர்லாம் வாங்கினாங்க, ரைட். அதை வாங்க சொன்னது யார்? அது ஏன் யாரும் பேசாமல் வாங்க சொன்னது யாருங்க? சிம்பிளாக முடிங்க, வாங்க சொன்னது யார்? ஐயா அதில் ஊழல் நடந்துருச்சிங்க, பணம் கொடுத்துருக்காரு, அதை மாற்றுக்கிறதுல யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல? கொஞ்சம் சொல்லுங்கள், யாராவது யோக்கியம் இருக்காங்களா? நீங்கள் அத்தனை பேர் முத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். உண்மை உண்டா இல்லையா? நீங்கள்லாம் யோக்கியம் வாங்கினாங்களா? அதானி அப்படிங்கிற ஒன்றை வந்ததுக்காக தானேங்க இவ்வளோ பாயிறீங்க. எத்தனை விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க ஒரு ஆளுக்காக. இப்போ இந்த ராகுல் காந்தியோடைய சிட்டிசன்ஷிப்பை ஏன் நீ கேள்வி எழுப்புறீங்க? ஏன்னா நாடாளுமன்றம் முடங்கிடுச்சு, மேட்ரு இல்லை. நாடாளுமன்றம் முடங்கியதுன்னா மக்களுக்கு ஒரு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ராகுல் காந்திக்கு இது பதவி நீக்கமா? அப்போ மக்கள் அதில் நோக்கி போவாங்க, அதானியை விட்டுருவாங்க. அதானே உங்கள் எண்ணம். அமெரிக்கா விடாதே சார், பிரான்ஸ் விடாதே சார், ஆஸ்திரேலியா விடாதே சார், சின்ன நாடெல்லாம் விடலையே, மாட்டிக்கிட்டீங்களே, வலுவாக மாட்டிக்கிட்டீங்களே, இது எப்படி தப்பிக்க போகிறீங்க? மறுபடியும் சொல்கிறோம், 19ஆம் தேதி அலகாபாத் கோர்ட்டில் மறுபடியும் வரும்போது ஒன்றிய அரசு சில தகவல்களை சொல்லும். ஒரு கேஸை ரொம்ப நாளாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறோம், ஜெயலலிதா சசிகலா கேஸ் ரொம்ப நாள் அப்படியே பெண்டிங்கிலே இருந்தது. எப்போ சசிகலா முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு சொல்கிறாங்களோ டக்குன்னு அவங்க மேலே அந்த வழக்கு பாயும். செந்தில் பாலாஜி அமைதியாக இருக்கும் போதெல்லாம் வழக்கு வராது. அவருக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை வரும்போது கரெக்டாக அவர் தூக்கி உள்ளே உட்காரப்பீங்க. என்றைக்கு வந்து பிரச்சனை வருதோ, அதாவது கேஸ் அப்படியே இருக்கும். என்றைக்கு அந்த பிரச்சனை வருதோ வேகமாக அந்த கேஸை நோண்டுவீங்க, அவங்க உள்ளே தள்ளுவீங்க. இது பிஜேபியுடைய வாடிக்கையாக போச்சு. நம்ம உத்தவ் தாக்கரே சொன்ன வார்த்தை தான். சந்திரசூட் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து மோடிக்கு வெற்றியை தேடித்தந்தார். இந்த தகுதி நீக்க வழக்கில் முன்னாடியே ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தா சட்டம் நிலைநாட்டப்பட்டிருக்கும். இப்போ சொன்னாரே, உண்மையா இல்லையா? தகுதி நீக்க வழக்கு எவ்வளோ நாள் விசாரித்தா முடிக்கலீங்க. இன்னும் கவர்மெண்ட் முடிச்சுட்டு ஏற்கனவே ஆண்டுட்டு போயிட்டாரே.
ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியுடைய சர்ச்சை ஓஞ்சபாடில் இப்போ மறுபடியும் பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. இது எங்கே போய் முடியுதுன்னு தெரில. இப்போதைக்கு ராகுல் காந்தியோடைய அந்த இரட்டை குடியுரிமை சர்ச்சை வரப்போகுது அலகாபாத் கோர்ட்டில். இது ஒரு பரபரப்பாக ஆங்கில ஊடகங்கள் பரபரப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.